ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம அன்ஃபர்கெட்டபிள் லவ் ட்ராமாவோட எபிசோட் 17 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் குயின் வந்துட்டு அவங்களோட மொபைல் ஃபோனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீயோட வீட்டுக்கு வந்துட்டு எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த டைமில் தான் மிஸ்டர் ஹீ கூட அந்த ரெக்கார்டிங் டிவைஸை ப்ளே பண்ணி கேட்டுட்டு இருப்பாரு. கரெக்டாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கார்டிங் டிவைஸில் அதாவது நம்ம யாங் இருக்கான் இல்லையா, அவன் வந்து கேட்டிருப்பான் நம்ம குயின் கிட்ட, நீ மிஸ்டர் ஹீயை லவ் பண்ணுறதானே அப்படின்னு சொல்லிட்டு. பதிலுக்கு நம்ம குவின்னமே, ஆமாம் நான் மிஸ்டர் ஹீயை லவ் பண்ணுறேன், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க. இதெல்லாம் ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஐயோ மிஸ்டர் ஹீக்கு தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம குயின் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு அந்த ரெக்கார்டிங் டிவைஸ் எடுத்து ஸ்டாப் பண்ணலான்னு நினைப்பாங்க. ஆனால் மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா நம்ம குயின் கைக்கே எட்டாத மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரெக்கார்டிங் டிவைஸை வந்துட்டு ஒரு மாதிரி எட்டி பிடிச்சிப்பாரு. நம்ம குயினுமே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹீ ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே அதை வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் முடியாது. மிஸ்டர் ஹீ எல்லாத்தையுமே கேட்டுருவார். அந்த ரெக்கார்டிங் டிவைஸில் பிளே ஆனது முடிஞ்சதுமே நம்ம குயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெக்கப்பட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஓடிடுவாங்க, பாத்ரூம்க்கு ஓடிடுவாங்க. ஓடி போயிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி பேந்த முடிச்சிட்டு இருப்பாங்க. ஐயோ போச்சு, நல்லா சொதப்பிட்டேன், இது எப்படியே ப்ளே ஆச்சு, யார் முதல்ல ரெக்கார்ட் பண்ணது, இது எப்படி இதில் ரெக்கார்ட் ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. போச்சு, இப்போ நான் எப்படி மிஸ்டர் ஹீயை எப்படி பார்க்குறதுன்னு தெரியலையே, நான் அவரை லவ் பண்ணுறேங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிச்சு, சரி ஓகே ஏதாவது பண்ணலாம் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் நின்று புலம்பிட்டு இருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹீயோட பிரேஸ்லைட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வைப்ரேட் ஆகிட்டுருக்கும், அப்படியே ஹாட் சிம்பிளாக வந்துட்டுருக்கும். நம்ம குவின்னோட அதே பிரேஸ்லைட் தானே போட்டிருக்காங்க, கப்பல் பிரேஸ்லைட் தானே போட்டிருப்பாங்க, அவங்களோட பிரேஸ்லைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஹாட் சிம்பிளாக வந்துட்டுருக்கு. நம்ம குயின் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பாத்ரூம்லேருந்து வெளில வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ எகெயின் போயிட்டு அவங்களோட மொபைலை தேடுறாங்க. மிஸ்டர் ஹீயை வந்து பார்க்கவே இல்லை, ஃபேஸ் பண்ணவே இல்லை. அவங்க போயிட்டு அவங்க மொபைல் கிடைச்சதுக்கப்புறம் உடனே எடுத்துகிட்டு ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்து கிளம்புறாங்க. பாய் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு. பதிலுக்கு மிஸ்டர் ஹீ ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா அவர் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு குட் நைட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறாரு. என்ன மனுஷன் ஏன் நீனு, நான் உன்னை லவ் பண்ணுறங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டேறல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முறைச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம குயின் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ எட்டி பார்க்குறாரு. கதவு டோர் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹீ வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டேன். அந்த ரெக்கார்டிங் டிவைஸை பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து ஆன் பண்ணி கேட்டுட்ருக்காரு நம்ம குயின் போனதுக்கப்புறம். அது மட்டும் இல்லாமல் அந்த நைட்டில் கூட மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா வெண்ணை பார்க்குறதுக்காக வெண்ணோட வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்துட்டு மச்சான் ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கூலாக கெத்தாக உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ என்னாச்சு, ஜாவா காணா போயிட்டானா, இல்லைனா வந்துட்டு ஒன்றால் லின் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாளா, லின்னுக்கும் குயினுக்கும் நடுவில் என்ன தெருவில் சண்டை நடக்குதா, ரெண்டு பேரும் முடிய பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்களா, அப்படி இப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பதறிட்டு கேட்டுட்ருக்கான். ஆனால் ஸ்ரீ பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. ரெடி மச்சான் என்னடா ஆச்சு, சரிவா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், உனக்கு ஏதோ தலையில் அடிபட்டுருச்சு போல, பைத்தியம் மாதிரி சிரிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு வீண் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு இருக்கான் மிஸ்டர் ஹீயை. அப்புறம் தான் மிஸ்டர் ஹீ சொல்கிறாரு, குயின் வந்து என்னை லவ் பண்ணுறா, அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவள் வந்து யாங் கிட்ட பேசிகிட்டு இருந்தா, அது வந்து ரெக்கார்டிங் டிவைஸில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு, அதை நான் ப்ளே பண்ணி கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. உடனே வந்துட்டு வேணும் வந்து, ஓ சூப்பர், அப்படின்னா வந்துட்டு பதிலுக்கு நீ என்ன ரியாக்ஷன் கொடுத்த, நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஒன்றும் சொல்ல, எனக்கு தெரியும் குயின் எப்படி என்ன லவ் பண்ணுவான், ஏன்னா என்னை விட ஹேண்ட்ஸமாக யார் கிடைப்பா அவளுக்கு, நான் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கேன், எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக டேலண்ட்டாக இருக்கேன், என்ன மாதிரி ஒரு பர்சன்லாம் குயினுக்கு கிடைக்கவே மாட்டா, எனக்கு எப்போயோ தெரியும் குயின் என்ன லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ தான் வாயால் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா ஓவராக சீன் போட்டுட்ருக்காரு. அந்த வீண் பார்த்தீங்கன்னா, என்னடா அப்போ நீ எந்த ரியாக்ஷன் கொடுக்கலையா, லூஸா நீ எந்த ரியாக்ஷன் கொடுக்கல, நீ எதுவுமே பதில் சொல்லலை அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இன்னும் அவங்களுக்கு கோவம் தான் வரும், பொண்ணுங்களை பற்றி உனக்கு தெரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வேன் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்கே நமக்கு வின்ன காட்டுறாங்க, அவங்க வீட்டுக்கு வந்துட்டு பேந்த முடிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க ரூபியை பார்த்தீங்கன்னா பார்த்து ஒரு மாதிரி பேய் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்னடி பண்ணேன், என்ன ஏண்டி அப்படி பார்க்குறேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரூபி கேட்பா பாருங்க. அப்போ தான் நமக்கு வின் சொல்லுவாங்க, நான் வந்து மிஸ்டர் ஹீயை லவ் பண்ணுற விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நானே என் வாயால் சொல்லிட்டேன், அதை யாங் கிட்ட சொன்னேன், அது எப்படியோ ரெக்கார்டிங் டிவைஸில் ரெக்கார்ட் ஆகி அதை மிஸ்டர் ஹீ ப்ளே பண்ணி கேட்டு எல்லாம் போச்சு, அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு, நான் வந்து அவரை லவ் பண்ணுறேங்கிறது கிளியராக தெரிஞ்சிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் வந்து சொல்லுவாங்க. ஓகே ஓகே பதிலுக்கு மிஸ்டர் ஹீ என்ன சொன்னாருன்னு சொல்லும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வமாக கேட்பா. ஆனால் நம்ம குயின் வந்துட்டு அவர் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பர்சன் அவர் என்ன லூஸாக ஒன்றுமே சொல்லலையா, நீ லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சுமே ஒன்றுமே சொல்லலையா, சார் என்ன லூஸு தான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ரூபி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ திட்டிகிட்டு இருக்கா. ஆனால் நம்ம குயின் பார்த்தீங்கன்னா எது எப்படியோ அவருக்கு தெரிஞ்சால் மட்டும் என்ன, கான்ட்ராக்ட் சீக்கிரமாக வந்து முடிய போகுது, டெர்மினேட் ஆக போகுது, இதுக்கப்புறம் அவருக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் பார்த்தீங்கன்னா அது சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம குயின் ரெடி ஆகிட்டாங்க, அவங்களோட லக்கேஜஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டாங்க. நம்ம குயினை அழைச்சிட்டு போகிறதுக்காக யாங் தான் வந்திருக்காங்க. இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா, நம்ம ஜாவோட ஸ்கூலில் ஒரு பேரண்ட் சைல்டு ஆக்டிவிட்டி கேம் ஒன்று வரப்போகுது இல்லையா, அங்கே போகிறதுக்காக தான், ஒரு மவுண்டெயின் வில்லாக்கு போகிறதுக்காக ரெடியாக இருக்காங்க.
பார்த்திங்கன்னா நம்ம குவீன் வீட்லேருந்து கிளம்பும்போது ஜாவா வந்துட்டு குவீனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு அம்மா எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஜாவா மம்மி கிளம்பிட்டேன், மம்மி வந்துட்டு இப்போ அங்கே வந்துடுவேன், மவுண்டன் வில்லாக்கு வந்துடுவேன், நீயும் டேடியும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீன் ஃபோன் காலை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாவா குட்டி ஜாவா பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஹீக்கு கால் பண்ணுறான். மிஸ்டர் ஹீமே கால் அட்டன் பண்ணிவிட்டு சொல்லு ஜாவா அப்படிங்கும்போது மம்மி வந்து மவுண்டன் வில்லாக்கு போயிட்டாங்க, நீங்கள் எப்போ வர போகிறீங்க அப்படின்னு கேட்டது இதோ உடனே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீமே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம குட்டி ஜாவா பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸுமே அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே அழகாக பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கான். மிஸ்டர் ஹீமே வாவ் சூப்பர் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியாவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறாரு. உடனே ஜாவோ ஓ அப்படின்னு கத்துவான். கத்துனதும் என்னையா தூக்கிட்டு போவா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பான். ஓ அப்படியா சரிவா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ வந்து நம்ம குட்டி ஜாவாவையுமே அவரோட முதுகில் தூக்கிக்கிட்டு லக்கேஜஸையும் எடுத்துகிட்டு அவர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு மவுண்டன் வில்லாக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஹீரோயின் குவீன் அப்புறம் யாங் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேம்காக சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கும் நடுவில் பூந்துக்கிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா நானும் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சேர்ந்து பண்ணும்போதெல்லாம் மிஸ்டர் ஹீ நடுவில் போயிட்டு இன்டர்ஃபியர் ஆகுறாரு. அவர் பார்த்திங்கன்னா 2 பேரையும் பேசவே விட மாட்டாரு. இவரும் போய் நடுவில் போயிட்டு பேசிகிட்டே இருக்காரு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது யாங் பார்த்திங்கன்னா அதை வந்து போய் மாட்ட போவோம் ஒரு மரத்தில். ஆனால் மிஸ்டர் ஹீ வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பண்ணிகிட்ருப்பாரு. நம்ம குவீன் சரி அதை நீங்களே சரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீனும் பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஹீ அவாய்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஷையாக இருக்கும். ஆனால் மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா நம்ம குவீனோட கையை பிடிச்சிட்டு நேற்று வந்து கொடுக்காத ரியாக்ஷனை இன்றைக்கி அவர் வந்து கொடுத்துட்ருக்காரு. நேற்று நீ வந்து சொன்னல, நீ வந்து சொல்லியிருந்தல யாங் கிட்ட நம்ம ரெக்கார்டிங் டிவைஸில் கேட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ தயங்கிக்கிட்டே சொல்ல வருவார். ஓ அதுவா, நான் சும்மா கேம் நான் கிட் பண்ணேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஜஸ்ட் ஜோக் தான், எனக்கு வந்து உங்கள் மேலே லவ்லாம் இல்லை, சும்மா நான் கிண்டலுக்கு பேசிகிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லை உங்களே எனக்கு பிடிக்காது, இப்போ உங்களை தவிர வேறு யார் கூட வேணாலும் நான் டேட் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீன் சொல்லுவாங்க. இதோ உங்கள் இருக்கார்ல மேக்ஸ் டீச்சர் கண்ணாடி போட்டிருக்காரு, அவரு கூட டேட் போவேன், இதோ இருக்காரு பாருங்கள் பிடி டீச்சர் இருக்கா இல்லையா, அவரோட மசில்ஸ்லாம் பாருங்கள் எப்படி வச்சிருக்காரு, நான் அவர் கூட போய் டேட் பண்ணுவேன், இப்போ பாருங்கள் நான் அவர்கிட்ட போய் பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீன் வேணும் மிஸ்டர் ஹீயை வெறுப்பேற்றுறதுக்காக அந்த பிடி டீச்சர்கிட்ட போயிட்டு நான் வந்துட்டு ஜாவோட அம்மா, நான் ஜாவோட சிஸ்டர் மாதிரி இருப்பேன், சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த பாக்ஸஸ்லாம் எடுத்து வைக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீனாக பார்த்தீங்கன்னா போய் ஸ்மைல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க மிஸ்டர் ஹீயை வெறுப்பேற்றுறதுக்காக. இந்த டைமில் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீன் கேட்பாங்க பாருங்கள் அந்த டீச்சர்கிட்ட. உடனே அந்த டீச்சரோட உண்மையான ஒய்ஃப்மே அங்கே தான் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நான் வந்து இவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடி டீச்சர் பக்கத்தில் வந்து நிற்பாங்க. உடனே இதை பார்த்துட்டு மிஸ்டர் ஹீக்கு சிரிப்பு வந்துடும். ஐயோ நம்ம ஒய்ஃப் வந்து பல்ப் வாங்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்து குவீனோட ஹஸ்பண்டு, ஜாவோட அப்பா அம்மா நாங்கள் தான், என் ஒய்ஃப் வந்து எப்போவுமே யாராவது எதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா, அதான் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இதுமாதிரி பாக்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இவ்வளோ ஹெல்ப் பண்ணா, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து மதியம் வந்து ஃபுட்டு வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறேன் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம குவீன் கோவமாக வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க, அதாவது அங்கே இருக்கிற அவங்களோட ரூமுக்கு வந்துட்டுருக்காங்க. உடனே வந்து மிஸ்டர் ஹீயும் திட்டுறாங்க, நீங்கள் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் என்ன உங்கள் ஒய்ஃபா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு குவீன், இப்போ வரைக்கும் நம்மளோட கான்ட்ராக்ட் வந்து டெர்மினேட் ஆகலை, அதனால் நீ வந்து ஜாவோக்கு அம்மாவா என்னோட ஒய்ஃபாக பொறுப்பாக இப்படிலாம் பண்ணாத, அந்த பிடி டீச்சர்ட்டு போய் அப்படிலாம் பேசி பல்பு வாங்காத அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஹீ சொல்கிறாரு. ஆனால் நம்ம குவீன் கோச்சிக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பாத்ரூம்க்கு வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம ரூபி இருக்கா இல்லையா அவளுக்கு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு மிஸ்டர் ஹீ இப்பெல்லாம் பண்ணுறாருடி, நேற்று எதுவுமே சொல்லலாம், ஆனால் இன்றைக்கி வேணும்னே வந்து என்கிட்ட வந்து பேசிகிட்டே இருக்காரு, நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே வந்துட்டு இருக்காருடி, ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு, மிஸ்டர் ஹீ இப்படிலாம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்ருக்காங்க. அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த யாங் அப்புறம் நம்ம மிஸ்டர் ஹீ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா தனியாக பேசுறதுக்காக வந்திருக்காங்க. யாங் தான் மிஸ்டர் ஹீ கிட்ட பேசுங்கிறதுக்காக தனியாக அழைச்சிட்டு வந்திருக்கான். மிஸ்டர் ஹீ கிட்ட அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து குவீனோட லைஃப்பை விட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறான். நான் ஏன் குவீனோட லைஃப்பை விட்டு போகணும், நான் போக மாட்டேன், குவீன் என்னோட ஒய்ஃப், அது எப்படி என்னோட ஒய்ஃபை விட்டு என்னால் போக முடியும் அப்படின்னு மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த டைமில் இந்த யாங் பையன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் நீங்கள் ஃபேக் கப்பிள்ஸ் தான், நீங்கள் வந்து மேரேஜ்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃபேக் தான், கான்ட்ராக்ட் தான், அது மட்டும் இல்லாமல் அந்த கான்ட்ராக்ட் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீ அவளை விட்டுடு, அவளுக்கு வந்து சுதந்திரம் கொடு, அவளை ஃப்ரீயாக விடு, அவளோட லைஃப் அவள் பார்க்கணும், உன்னால் அவள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அது எனக்கு நல்லாவே தெரியுது, சரி இதெல்லாம் நீ ஏன் பேசுகிற, எங்கள் லைஃப்பை பற்றி பேசுறதுக்கு நீ யார், எங்களை பற்றி நீ ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ கேட்குறாரு. ஏன்னா நான் வந்து குவீனை லவ் பண்ணினேன், பட் ஆனால் நான் சொல்கிறதுக்கு டைம் டிலே பண்ணிட்டேன், ஆனால் வந்து குவீன் வந்து இப்போ ஒன்றை தான் லவ் பண்ணுறா, ஆனால் நீ வந்து அவளை கஷ்டப்படுத்துகிற, அவளை விட்டு ஒதுங்கிப்போ, எப்போவுமே குவீன் வந்து ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாங் வந்து சொல்லிட்டு இருக்கான். மிஸ்டர் ஹீக்கு இப்போ தான் புரியுது, ஓகே இவன் வந்து காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே வந்து குவீனை லவ் பண்ணியிருக்கான், பட் ஆனால் இவன் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை, அவகிட்ட சொல்லவே இல்லை, அதனால் வந்துட்டு குவீன் வந்து இவன் லவ் பண்ணதே தெரியலை, குவீன் வந்து இப்போ நம்மளை லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இவன் வந்து ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் புரியுது. ஆனாலும் மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா இனிமேல் எங்களை பற்றி நீ பேச வேணாம், நான் குவீனை விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா எஞ்சி போயிட்டாரு. அடுத்ததான் நம்ம ரூபியை தான் காட்டுறாங்க. ரூபி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வேணும்னே இந்த வெண் பையன் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு எனக்கு
எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, நம்ம இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே வெயின் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரூபி பேசிகிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு வெயின் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் ஃபோன் லைனில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன என் கூட டேட் பண்ணணும் அதானே, டேட்டுக்கு வான்னு சொன்னால் நானே வரப்போகிறேன், ஏன் இப்போல்லாம் பேசிகிட்டு இருக்க ஆக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, யார் சொன்னா நான் வந்து இந்த பர்சன் கூட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபி பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் நேம் பற்றி சொல்கிறா. ஏதோ அவன் கூடயா போகிறேன், அவன் கூட இன்னைக்கு நைட்டு நீ மீட்டிங் போகிற, அதெல்லாம் போகாத, அவன் நிறைய பொண்ணுங்க கூட அவன் அஃபரில் இருக்கான், அவனுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருப்பான். பதிலுக்கு ரூபி மட்டும் சார் மட்டும் என்ன ரொம்ப ஒழுங்கா, சாருக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், உங்கள் வெளியே நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரூபி பேசிகிட்டு இருக்கும்போதே அவளுக்கு பார்த்தீங்கன்னா கால் வரும். டாக்ஸி கால் புக் பண்ணியிருப்பா போல். ஸோ டாக்ஸி வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் கால் வந்திருக்கும். ஓகே நான் வந்துடுறேன், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், ஓகேவா, நான் ஆஃபீஸில் வேலை முடிச்சுட்டேன், நான் வந்துடுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரூபி பார்த்தீங்கன்னா போயிடுறா. இங்கே வெயின் பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்காத மாதிரி அவன் வீட்டுக்கு வந்துடுறான். ஆனாலும் அவனால் சுத்தமாக முடியல. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, டேட் பண்ணிட்டு இருப்பாங்க, டேட்டிங்லாம் முடிச்சதும் என்ன பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ திங்க் பண்ணுறான். அதுலேருந்து வெளியில் வரணும்னா எக்ஸசைஸ்லாம் பண்ணுறான். ஆனாலும் அவனால் முடியல. இல்லை ரூபியை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் லொக்கேஷன் தெரியும் இல்லையா வெண்ணுக்கு. அதனால் அவன் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் வாசலில் போய் காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா ரூபியும் அந்த பர்சன் அந்த பிஸ்னஸ் மேனும் பார்த்திங்கன்னா வெளியில் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் அந்த பிஸ்னஸ் மேன் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த ரூபியோட அண்ணன் இருக்கான் இல்லையா, அதான் எப்போவுமே காசு வேணும்னு சொல்லி ரூபியை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான் இல்லையா, ஊர் ஃபுல்லாக கடனை வாங்கி வச்சுட்டு. அவன் வந்துட்டு ரூபி என்னது நீ மிஸ்டர் வெயின் கூட தான் வந்துட்டு டேட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினச்சேன், இது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். சரி எது எப்படியோ வாங்கலாம், டீ குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம், எனக்கு அப்படியே கொஞ்சம் பணமும் வேணும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். ரூபிகா டென்ஷன் ஆகுது, ஏன் இப்படிலாம் பண்ணுற, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ரூபி சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்து அந்த பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்கன்னா ஓகே நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா வந்து நைஸாக அந்த இடத்துலேருந்து கரண்ட் போயிடுறாரு. அந்த பிஸ்னஸ் மேன் அந்த கார் எடுத்துகிட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா வென் வந்து காரை விட்டு வெளியில் வரான். வென் நேராக வந்துட்டு ஏன் எப்போ பருவம் தங்கச்சியை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க, சரி உனக்கு எவ்வளோ தான் காசு வேணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன், ரூபி என்மே டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வென் வந்து கேட்பான். உடனே வந்துட்டு அவன் 50,000 யான் வேணும் அப்படின்னு கேட்டதுமே நம்ம வென் பார்த்திங்கன்னா அவன் போட்டிருக்க அந்த காஸ்ட்லி வாட்ச் வந்து கழட்டி கொடுக்க போவான். ஆனால் ரூபி பார்த்திங்கன்னா விட மாட்டா, அதெல்லாம் உனக்கு எதுவுமே கிடையாது, 5 பைசா கூட உனக்கு கிடையாது, ஒழுங்காக ஓடி போயிடு அப்படின்னு அவள் பார்த்திங்கன்னா அவங்க அண்ணனை போட்டு திட்டுன்னு திட்டுவா. அப்போ தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரூபி கையில் ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி இருக்கும். வென் என்ன நினச்சிருப்பான் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து ரூபிக்கு ஏதோ காஸ்ட்லியாக கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது வெறும் பேக் மட்டும்தான், அதில் எதுவுமே இல்லை. ரூபி தான் வேணும்னே வந்துட்டு கண்டிப்பாக வெளியில் வெயிட் பண்ணுவான், அவனை ஏமாற்றணும், அவனை வந்து ஜெலஸாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு ஒரு எம்டி பேக்கை வந்து அந்த பிஸ்னஸ் மேனை பார்த்திங்கன்னா அந்த எம்டி பேக்கில் ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்த மாதிரி அவள் ஆக்ட் பண்ணியிருந்திருப்பா. அதெல்லாம் இப்போ தான் வந்து வெண்ணுக்கு புரியுது. ரூபியும் பாய் சொல்லிட்டு போயிடுவா. இந்த டைமில் பார்த்திங்கன்னா சரி வாட்சை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூபியோட அண்ணன் வந்து வெண்கிட்ட வாட்ச் கேட்கும்போது போட வாட்ச்லாம் கிடையாது, தங்கச்சி தொல்லை பண்ணாதுன்னு சொல்லிட்டு வெயின் போயிடுறான். அப்படி வெயின் போகும்போது தான் பார்த்திங்கன்னா ரோட்டில் பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஹீயோட ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பர்சன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனுக்கு நிறைய பணம் கூட கொடுக்குறாங்க, செக்கில் வந்து அமௌண்ட் எழுதி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பர்சன் பார்த்திங்கன்னா இன்னும் பணம் கேட்டுட்டு இருக்கான். எதனால் அப்படின்னா அந்த ஹீ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்னோட சொந்த ஊரையே கண்டுபிடிச்சி என்னோட ஃபேமிலி கிட்டலாம் போயிட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். நான் எப்படியாவது அவன் கண்ணில் படாமல் ஒழியணும் அப்படின்னா நான் ஏதாவது சிட்டியில் போயிட்டு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வாங்கி தங்கியே ஆகணும், ஸோ எனக்கு அதிகமாக பணம் வேணும்னு அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே அவன் பார்த்திங்கன்னா வெண்ணை பார்த்துட்டு அவன் ஓடி போயிடுறான். நம்ம வெண்ணுமே கூட நோட் பண்ணிடுறாரு, ஆன்ட்டியும் பார்த்துடுறாங்க, அச்சோ வெண் பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் நம்ம குயினை தான் காட்டுறாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம குயின் ஜாவோ இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம குயின் எப்போவும் ஃபேஸ் மாஸ்க் போடுவாங்க இல்லையா, அதனால தான் மம்மி வந்து அழகாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைமில் மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா நானும் எந்த ஃபேஸ் மாஸ்க்கும் போடலை, நான் பாரு எவ்வளோ கோல்டு அப்படி எலகெண்ட்டாக எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு நடுவில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு மிஸ்டர் ஹீ. உடனே இதை பார்த்துட்டு நம்ம குயின் பார்த்திங்கன்னா வேணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்டர் ஹீ போகும்போது அவங்களோட காலை விட்டு வந்து தட்டி விட்டுருவாங்க. மிஸ்டர் ஹீமே வந்து கீழே விழுந்துட்டாரு. அச்சோ ரொம்பவே கூல் அண்ட் எலகன் பர்சன் ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு போலியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் பார்த்திங்கன்னா அவங்களே காலை விட்டு தள்ளி விட்டுட்டு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஹீமே பல்ப் வாங்கிட்டு அவர் பார்த்திங்கன்னா ஏஞ்சி போயிடுறாரு அந்த இடத்துலேருந்து. அப்புறம் நம்ம குயின் பார்த்திங்கன்னா ஜாவோக்கு ரெட்டை சென்டெல்லாம் போட்டு விட்டு அப்படியே கிண்டல் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அடுத்ததான் தூங்குற டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ பார்த்திங்கன்னா நம்ம குயின் வந்து பெட்டில் படுக்க வச்சு தூங்க வைக்கிறாங்க. ஜாவோவுமே தூங்கிடுறான். மிஸ்டர் ஹீ அப்போ தான் ரூம்குள்ளே வராரு. சரி ஓகே ஜாவோ தூங்கிட்டான்னு நினைக்கிறேன், நான் போய் என் ரூமில் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் போக ட்ரை பண்ணும்போது நம்ம ஜாவோ பார்த்திங்கன்னா தூங்காமல் கண்ணை திறந்துட்டு அம்மா அங்கே போகாதீங்க இங்கேயே படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். மிஸ்டர் ஹீமே அதே தான் சொல்கிறாரு, மாம் டோன்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்டர் ஹீமே அந்த குயினை பார்த்து சொல்கிறாரு, சரி ஓகே ஜாவோ நான் போகல நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் பார்த்திங்கன்னா அகைன் தூங்க வச்சுட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குயின் வந்து சைலண்ட்டாக மிஸ்டர் ஹீ கிட்ட சொல்கிறாரு, ஜாவோ சீக்கிரமாகவே தூங்கிடுவான், தூங்கணும் உடனே நான் போயிடுவேன் என் ரூமுக்கு அப்படின்னு நம்ம குயின் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் மிஸ்டர் ஹீ என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ போவாத, அப்புறம் அவன் இடையில ஏஞ்சிட்டு அம்மான்னு கூப்பிட்டு கத்திட்டு இருப்பான் அப்படின்னு மிஸ்டர் ஹீ சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ஜாவோ வந்துட்டு அம்மா எங்கேயும் போகாதீங்க, எனக்காக பாட்டு பாடுங்க, நீங்கள் எப்பவும் பாடுவீங்கல்ல
அதை பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம குவீனுமே பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஜவோ தூங்கிட்டு இருப்பான். மிஸ்டர் ஹீயும் கேட்டுட்டு இருப்பாரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹீக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுமாதிரி நாங்கள் வந்துட்டு ஒரு மவுண்டைன் வில்லாக்கு வந்திருக்கோம். நான் ஜாவோ குவீன் நாங்கள் 3 பேர் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நம்ம குவீன் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு இருக்காங்களே, அந்த சாங் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்ட்டிக்கு நல்லாவே கேட்கும். அந்த சாங்கை கேட்டதுமே நம்ம ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஆக்சிடென்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இப்போ தான் காட்டுறாங்க. மிஸ்டர் ஹீ தான் ட்ரைவ் பண்ணுறாரு. அவருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அவரோட அண்ணன் உட்காந்துருக்காரு. பின்னாடி வந்துட்டு மிஸ்டர் ஹீ அண்ணனோட ஒய்ஃப் அண்டு நம்ம குட்டீஸாவை உட்காந்துருப்பான். நைட்டு பார்த்தீங்கன்னா சரியான மழையில் மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா வந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாரு. இந்த டைமில் ஆப்போசிட்டில் வந்து ஒரு லாரி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆப்போசிட்டில் வரும். கார் வேறு பிரேக் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடும். ஸ்ரீயால் எதுவுமே பண்ண முடியாமல் பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். இந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம குவீன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஏர்போர்ட் போகிறதுக்காக ஒரு சர்ஜன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஏர்போர்ட் போகிறதுக்காக அந்த சைட் காரில் வந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க பார்த்துருவாங்க இந்த மாதிரி ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அதுவும் கவுந்தே கிடக்கிறத பார்த்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தை அழுகிற சத்தம் வேறு கேட்குறதால நம்ம குவீன் பார்த்திங்கன்னா உடனே வந்துட்டு காரை நிறுத்த சொல்லிவிட்டு அவங்க போயிட்டு என்னென்னமோ பண்ணி அந்த டிரைவரை வந்துட்டு போயிட்டு ஆம்புலன்ஸ் போலீஸ்க்குலாம் கால் பண்ண சொல்லிவிட்டு நம்ம குவீன் பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் அந்த குழந்தையை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோட மிரரெல்லாம் அவங்க கையாலேயே போட்டு உடனே உடச்சி நம்ம ஜாவோ பார்த்திங்கன்னா தூக்கிடுவாங்க. அந்த டைமில் காருக்குள்ளே பார்க்கும்போது எல்லாருமே இறந்துருப்பாங்க. மிஸ்டர் ஹீயை மட்டும் நமக்கு என்னால் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா மிஸ்டர் ஹீ ஃப்ரண்ட் சீட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்திருப்பா இல்லையா, அதனால் அவங்களால பார்த்துருக்க முடியாது. அந்த கொற்ற மழையிலே நம்ம குவீன் பார்த்திங்கன்னா ஜாவோ தூக்கிடுவாங்க. ஆனால் ஜாவோ கண்டினியூஸாக அழுவுறதால நம்ம குவீன் பார்த்திங்கன்னா குழந்தை அழுவுதுன்னு சொல்லிட்டு பாட்டு பாடியிருப்பாங்க. அதே பாட்டை பார்த்திங்கன்னா நம்ம ஆன்ட்டி இப்போ வந்து காலில் வந்து பேக்ரவுண்டில் நம்ம குவீன் பாடுறதை கேட்டிருப்பாங்க இல்லையா, கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க ஆன்ட்டி. அப்போ அன்றைக்கி வந்து ஜாவோ காப்பாற்றினது குவீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி ஷாக் ஆகி உட்காந்துருக்காங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் தான் நடந்துட்டுருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம குட்டி ஜாவோ கூட பார்த்தீங்கன்னா நம்ம குவீன் அழகாக சொல்லி கொடுத்தாங்க இல்லையா ஒரு பாட்டு, அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாரும் முன்னாடியுமே வந்து பாடிட்டு வரேன். நம்ம குவீன் அப்புறம் மிஸ்டர் ஹீ 2 பேருக்குமே ரொம்பவே சந்தோஷம். கரெக்டாக இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லின் இருக்கா இல்லையா, அவள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கா. மிஸ்டர் ஹீக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இங்கே வந்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. பதில் கிளைன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியும் ஹீ, நீ எதுக்காக கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சொன்னேன்னு எனக்கு தெரியும். ஜாவோக்காக தானே. கண்டிப்பாக ஜாவோக்கு என்ன பிடிக்கும், ஜாவோக்கு என்ன பிடிச்சது அப்படின்னா உனக்கும் கண்டிப்பாக என்ன பிடிக்கும். நான் எப்படியா ஜாவோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லின் பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறேன். ஆனாலும் மிஸ்டர் ஹீ இல்லை, நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவ கேட்காம பார்த்தீங்கன்னா ஜாவோ கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கா. இந்த டைமில் நம்ம ஜாவோ பார்த்தீங்கன்னா லின்னை பார்த்து ஆன்ட்டின்னு சொல்லிடுறான். லின்னுக்கு ஒரே பல்பாயிடுது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஜாவோ உனக்கு மீன் பிடிக்க ரொம்ப பிடிக்கும்ல, வா ஆன்ட்டி வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன்னோட ஆன்ட்டி உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் வந்து எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுட்டு இருக்கா. ஆனால் ஜாவோ போக மாட்டான். அப்புறம் நம்ம குவீன் தான் வந்து ஜாவோ கிட்ட சொல்லி சமாளித்து நீ போ ஆன்ட்டி கூட போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இவனுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா வந்து கோவமாக போகிறான். பின்னாடியே இந்த லின் பார்த்திங்கன்னா வந்துட்டு மீன் பிடிக்கிறதுக்காக வலை பக்கெட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. அங்கே போனதுக்கப்புறம் இந்த ஜாவோ பைய பார்த்திங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து இந்த வலையை வச்சுலாம் மீன் பிடிக்கக்கூடாது, நீங்கள் தண்ணியில் இறங்கி உங்கள் கையால் தான் மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து லின்னை வந்து டார்ச்சர் பண்ணுறான். லின்னுக்கும் புரியுது, சரி ஓகே இவன் சொன்னதெல்லாம் செஞ்சால் இவனுக்கு கண்டிப்பாக நம்மளை பிடிக்கும், இவனுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஹீக்கும் என்ன பிடிக்கும், அவன் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு லின்னுமே பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தண்ணியில் இறங்கி அவள் கையால் பிடிச்சிட்டு இருக்கா மீனெல்லாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம குவீன் வந்து மிஸ்டர் ஹீ கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இதேமாதிரி அவங்க போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஜாவோ இது வரைக்கும் ரொம்ப நேரம் இதுமாதிரி அன்ஃபெமிலியரான ஒரு பர்சன் கூட இருந்தது இல்லையே, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆனதால் இவங்க 2 பேரும் பார்க்க வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு கரெக்டாக இந்த டைமில் வந்துட்டு நம்ம லின் இருக்கா இல்லையா, அவள் மீன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு கால் பார்த்திங்கன்னா வந்து அடிபட்டுரும், ஒரு கல்லில் அடித்து கால் அடிபட்டுரும். அவளால் சுத்தமாக அசைக்கவே முடியல. உடனே வந்துட்டு மிஸ்டர் ஹீ தான் வந்துட்டு ஏதாவது சுழுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா நம்ம லின்னை பார்த்திங்கன்னா வந்து தூக்கிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜாவோ போட்டு திட்டுறாரு. அந்த டயத்துலையும் நம்ம குவீன் வந்துட்டு முதல்ல அவங்களுக்கு என்னென்னு பாருங்கள், ஜாவோலாம் அப்புறம் திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீன் வந்து ஜாவோவை தூக்கிக்கிறாங்க. அப்புறம் நம்ம மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா லினை தூக்கிட்டு போயிட்டு அவங்கள வந்து பெட்டில் போயிட்டு படுக்க வச்சு ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டரை வச்சு கூட கன்சல்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஜஸ்ட் வந்து சுளுக்கு தான் பிடிச்சிருக்கு, அது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் மிஸ்டர் ஹீ வந்து ஜாவோக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லின் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ இது பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டு தான், நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட ஹெல்ப் என் கம்பெனிக்கும் தேவையில்லை, என்னை விட்டு என் கம்பெனி விட்டும் போயிடுன்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா வெளியில் போகிறாரு. வெளியில் போயிட்டுருக்கும்போது லின் வந்து கத்திக்கிட்டே இருக்கா, ஹீ நீ இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீ நில்லுன்னு கத்திக்கிட்டே இருக்கா. ஆனால் மிஸ்டர் ஹீ போயிட்டாரு. வெளியில் வந்து மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா ஜாவோ பார்க்குறாரு. ஜாவோ தான் தப்பு பண்ணிட்டான் இல்லையா, நல்லா அப்பா திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக அப்படியே செவுத்தில் தலையை சாய்ச்சிக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கான், ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் தான் வந்துட்டு குவீன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ கேட்டுட்ருக்காரு. அம்மா வந்து எனக்காக மீன் பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மிஸ்டர் ஹீக்கு வேறு பிரேஸ்லெட்டில் வந்து டேஞ்சர் சிம்பிள் வந்து அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும்.
இருக்கும். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குவீனை பார்க்க வந்தால் குவீன் பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பாம்பு வேற இருக்குது. ஒருவேளை இந்த பாம்பு குவீனை கடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹி பயந்துட்டு குவீனை போயிட்டு எழுப்பிட்டு இருக்காரு. குவீன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.